சிந்து பைரவி பிரமு அப்பப்போ வந்து அன்னபூரணிக்கு தலைவலி இதெல்லாம் வர்றதுனால அன்னபூரணி இருந்துட்டு பைரவி இதுக்கு என்னன்னே தெரியலம்மா, ரொம்ப தலைவலிக்குது, ஒரு மாதிரி இருக்குமான்ற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? இல்லை அதெல்லாம் வேண்டாமான்றாங்க. என்னன்னு தெரியல அத்தை, எதுவாக இருந்தாலே ஹாஸ்பிட்டலில் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம் அத்தைன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறமா செக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் போயிட்டு பல்லவி தனியாக பேசிட்டு இருக்காங்க டாக்டர் கிட்ட. டாக்டர் என்னாச்சு அத்தைக்குன்றாங்க. ஏம்மா அவங்கள நான் ரொம்ப டென்ஷன் படுத்த வேண்டாம், அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்க சொன்னல, அவங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு கவலை இருந்துக்கிட்டு இருக்கு, அதனால தான் அவங்களுக்கு இது மாதிரி ஆயிடுச்சு, அவங்க நல்லபடியாக பார்த்துக்கணும் தானே சொன்னேன், அப்புறம் என்னம்மா யோசிக்க விடுறீங்கன்னு வாங்க. இங்கே பாருமா, மறுபடியும் பிரச்சனைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால அவங்களுடைய உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது, அவங்கள சந்தோஷமாக பார்த்துட்டு அவங்கள நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்கன்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. அத்தை எதை பற்றி யோசிக்காதீங்க அத்தை, மனசில் இருக்கிற கஷ்டத்தை சொல்லிடுங்க, நீங்கள் என்ன அத்தை கவலை வச்சுட்டு இருக்கீங்க, நீ ஆரம்பத்தோட சந்தோஷமாக அவ்வளோ சிவா சிந்துவை ஏற்றுக்கணுமா, இதுதான் என்னுடைய ஆசை, அதை பற்றி நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்றாங்க. அதை நினைக்கும் போது பைரவி இருந்துட்டு என்ன பண்ணுறது, இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல, அத்தோட உயிர் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமே, இப்போ நம்ம எப்படி அதை சரி செய்யறதுன்னு ஒன்றும் புரியலன்ற மாதிரி பைரவி ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.